பார்க்க இருக்கின்ற தலைப்பு யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். அது எப்படி இயங்குகிறது என்பது யூடியூப்பிலே பார்ப்போம். யூடியூப்பில் நாம் என்ன வீடியோவை உருவாக்குகிறோமோ அந்த வீடியோ முதலில் சரியானதாக இருக்க வேண்டும். வேறொரு நபரின் வீடியோவாக இருக்கக்கூடாது. அதுபோக சுய விவரங்களில் பட்டியலிடப்படாத விஷயமாக இருக்க வேண்டும். அதே போன்று நாம் யாருடைய லிங்கையும் எடுத்து யூஸ் பண்ணும்படி இருக்கக்கூடாது. வேறு ஒருத்தரின் வீடியோவை எடுத்து நம் வீடியோவில் எடுத்து வைக்கக்கூடாது. இது போன்ற விஷயங்கள் இதில் இருக்கின்றன. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற யூடியூப்பின் அம்சமாக கருதப்படுகின்றது. யூடியூப்பில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. இதற்கான காரணம் என்னவெனில், யூடியூப்பில் மக்கள் அனைவரும் பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்கின்றார்கள். அதில் சில விஷயங்கள் தவறுதலாக அவர்களுடைய பணத்தை செலுத்தும்படியாகவோ அல்லது அவர்கள் எதுவும் படம் தவறாக பார்க்கக்கூடியதாகவோ இல்லை வேறு முறையாக வழிநடத்தக்கூடிய விஷயங்களாக இருந்தால் யூடியூப்பில் அந்த வீடியோ மட்டும் அகற்றக்கூடும் மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் அந்த மெயில் ஐடியையும் ரிமூவ் செய்கிறார்கள். அதுபோக அந்த ரிமூவ் செய்த வீடியோவை வேறு யாரும் பயன்படுத்தாதவாறு பார்த்து கொள்கின்றார்கள். இது யூடியூப் ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் உள்ள விஷயங்கள் தவறுதலாக இயங்கிவிடக்கூடாது என்பதற்காக இது பயன்படுத்தப்படுகின்றது. யூடியூப்பில் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வைக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு தவறுதலான விஷயம், பொய்யான விஷயத்தை உருவாக்கியிருக்கோம், அதை வெளியிடுறோம், அது மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு, அதை பெருசாக பப்ளிசிட்டி பண்ணுறாங்க, அதனால் பெரிய தவறான விஷயம் நடக்குதுன்னா அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதான் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் உள்ள ஆப்ஷன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஒருத்தவங்களுடைய வீடியோ 5 தடவை போட்டுக்கலாம். அதுக்கு மேலே போட்டோம்னா அந்த வீடியோ ரிமூவ் செய்யப்படுவது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் ரிமூவ் செய்து விடுவார்கள் யூடியூப்பில். இது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால், நாம் அடிப்படையான விஷயங்களை யூடியூப்பில் இருந்து பெறப்பட்டு அந்த விஷயங்களை பப்ளிசிட்டி பண்ணுவதற்காக செய்யப்படுவதுதான் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ். இது ஒரு வீடியோ வேறு ஒருவருடையதாக இருக்கிறது, அதை எடுத்து நாம் ஆல்ட்ரேஷன் பண்ணினால் ஏற்றுக்கொள்ளும். அதே வீடியோ அதே வாய்ஸில் போட்டால் ஏற்றுக்கொள்ளாது. ஏனெனில் இதனுடைய விஷயங்கள் முற்றிலுமாக தவறானது. எந்த ஒரு விஷயமும் நாம் புதிதாக கண்டுபிடித்து செயல்படுத்தி அதை மக்களிடம் சரியாக கொண்டு சேர்ப்பது தான் இதனுடைய சாராம்சமாகும். இதை செயல்படுத்த மிகவும் எளிய முறைகளை கண்டுபிடிக்கலாம். யூடியூபின் கொள்கைகளை நாம் பின்பற்ற வேண்டும். சரியான முறையில் வீடியோவில் சாங் சேர்த்துக்கொள்ளலாம், மியூசிக் சேர்த்துக்கொள்ளலாம். அதுபோக அடுத்தவரின் ஒரு வரி கூட சரியான முறையில் யூஸ் செய்துவிடக்கூடாது. கரெக்டாக யூஸ் செய்ய வேண்டும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.